அது ஒரு அதிசயமான நகரம். கணவர்கள் விற்கும் கடை திறக்கப்பட்டு விட்டது. விதிமுறை பலகை இப்படி எல்லாத்தையும் வரவேற்றுச்சு. கடைக்கு ஒரு தடவை தான் வரலாம். மொத்தம் கடையிலே 6 தளங்கள். மேலே போக போக ஆண்களின் தகுதி கூடிக்கொண்டே போகும். ஒரு தளத்திலிருந்து மேலே தளத்திற்கு போய்விட்டால் கீழே இறங்க முடியாது. அப்படியே வெளியே போக வேண்டும். இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு கணவரை விலைக்கு வாங்க கிளம்புனா ஒருத்தி இப்படி நினைச்சுக்கிட்டே, இது என்ன கணவனை விலைக்கு வாங்குறது, காய்கறி கத்திரிக்காய் வாங்குறது மாதிரி தானே, இது என்ன கஷ்டமான வேலையா? முதல் தளத்துக்கு ஏறுனா பார்த்தா இந்த தள கணவர்கள் வேலை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். இது என்ன சும்மா ஒரு அடிப்படை தகுதி தானே. 2ஆம் தளத்துக்கு ஏறுனா பார்த்தா இந்த தள கணவர்கள் வேலை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், அதோடு குழந்தைகளை பேணி வளர்ப்பவர்கள். இதுவும் என்ன, இதுவும் சும்மா அடிப்படை தகுதி தானே. 3ஆம் தளத்துக்கு தாவுனா இந்த தளத்து கணவர்கள் வேலை உள்ளவர்கள், பேணி வளர்ப்பவர்கள், அதோடு வசீகரமானவர்கள். அட சூப்பரா இருக்கே. 3வது தளத்திலே எப்படின்னா அடுத்த தளத்தில் எப்படி இருக்கும்? ஆசையாய் 4ஆம் தளம் நகர்ந்தா இந்த தளத்து கணவர்கள் வேலை உள்ளவர்கள், பேணி வளர்ப்பவர்கள், வசீகரமானவர்கள், அதோடு வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்பவர்கள். ஆஹா, இதை விட வேற என்ன வேணும்? நல்ல குடும்பத்தை அமைக்கிறதுக்கு இது போதுமே. இருந்தாலும் அடுத்த தளத்தையும் பார்த்திடலாமே, என்னவெல்லாம் இருக்குமோ. ஆசையா 5வது தளத்துக்கு போனா இந்த தள கணவர்கள் வேலை உள்ளவர்கள், பேணி வளர்ப்பவர்கள், வசீகரமானவர்கள், வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்பவர்கள், அது மட்டுமா நிரம்பவே ரொமான்டிக் ஆனவர்கள். பார்த்த உடனே துள்ளி குதித்து விட்டால் இதுதான் நமக்கு சரி. இருந்தாலும் மீதம் ஒரு தலை தானே இருக்கு, போய் பார்த்திடலாமே, எதுக்கு வம்பு, காசா பணமா, பின்னாடி வருத்தப்படக்கூடாதுல்ல. 6ஆம் தளத்தை அடைந்தாள். அங்கே இப்படி ஒரு பலகை அறிவித்திருந்தது. அந்த 6ஆம் தளம் ஒரு மொட்டை மாடி. இந்த தளத்தில் எந்த கணவரும் கிடையாது. இந்த தளத்தை அமைத்ததன் நோக்கமே உங்களை எல்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது என்று நிரூபிக்கவே. படிகளில் பத்திரமாக இறங்கவும். அது சரி, திருப்திக்கு ஏதுங்க திருப்தி? மிகச்சிறப்பான கதைகள் 1000 பகுதி